முஸ்லீம்களுடைய ஆதரவு தான். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என வரும் பொழுது முஸ்லிம் மக்களின் ஆதரவு உள்ளது. அதற்காக எவ்வாறான ஏற்பாடுகள் தேவையாக இருக்கு என்றால் இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசியமா இருக்கிறது அளிக்கப்பட்டது. ஒன்று தமிழரசு கட்சி, இரண்டாவது தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை, மூன்றாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் மக்களுக்கான அரசியல் யாப்பு ரீதியாக என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இவை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகுந்த அதிருப்தியை கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை காரணமாக தமிழ் மக்களுடைய ஒரு பாரிய அதிருப்தி இருந்தது. அப்ப இதை நாங்கள் முதல் தமிழ்நாட்டில் பேசுவோம். ஒன்று தாய ஒருமைப்பாடுமே முக்கியம். ஆகவே இது எந்த அளவுக்கு மக்கள் நம்பி இது சாத்தியமாகும் என்று கூற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம் தமிழ் உறவுகளே, குறிப்பாக இன்றைய இந்த சமகால அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலே எம்மோடு ஆய்வாளரும் பிரபல சட்டவாளருமான திரு ஜோதிலிங்கம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சியினால் கடந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் ஆண்டு தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பு எத்தகைய தாக்கங்களை அல்லது தமிழ் மக்களுக்கு எத்தகைய நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றீர்கள்? உண்மையில் நீங்கள் கூறியது போல கடந்த 2ஆம் தேதி, இந்த மாதம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கொழும்பில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. இந்த ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு வலுவான ஒருங்கிணைந்த குரலை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. மூடிய அறைக்குள்ளான் அந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 4 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது மிக முக்கியமான விஷயம். இந்த சந்திப்பிலே எத்தனை கட்சிகள் இந்த சந்திப்பில் தமிழ் தரப்பில் இன்றைக்கு 3 அணிகள் பிரதானமாக இருக்கின்றன. ஒன்று தமிழரசு கட்சி, இரண்டாவது தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை, மூன்றாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த 3 அணிகளும் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றி இருந்தன. இதில் குறிப்பாக 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்கள்லாம் மிக முக்கியம். ஒன்று, முதலாவது தீர்மானம், தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு ஒரு சமஷ்டியாக இருக்கும். அவை இந்த சமஷ்டி தொடர்பாக அந்த சமஷ்டி எப்படி இருக்கும்ன்றதை முதல் ஒரு கோட்பாட்டு ரீதியாக ஏற்றுக்கொண்டு சிங்கள தரப்புக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையே ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்படுவாங்க. அதாவது தமிழ் மக்களினுடைய இறமை சுயநிர்ணயத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்த போன்ற வரைந்து அதில் கையெழுத்திட வேணும் என்றதுதான் முதலாவது தீர்மானம். அவை அந்த வரைதல் என்பது முதலாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது, சமஷ்டி பண்புகளை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் யாப்பொன்றை வரைதல் என்பது 2ஆவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம், இந்த அரசியல் யாப்பு விடயம் தொடர்பாக அரசாங்கத்தோட பேசுகின்ற போது கட்சிகள் தனித்தோ கட்சி அடிப்படையிலோ செயற்படக்கூடாது, ஒருங்கிணைந்துதான் அதில் அவர்கள் செயற்பட வேண்டும் என்றது அடுத்த 3ஆவது முக்கியமான தீர்மானம். 4ஆவது தீர்மானம், இந்த அரசியல் தீர்வு முயற்சிகள் தொடர்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன செய்வது என்பது தொடர்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் அரசியல் கட்சிகளும் கலந்துரையாடி அந்த கட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய 4ஆவது தீர்மானம். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இவ்வாறு ஒரு தீர்மானத்துக்கு வந்தது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை காரணமாக தமிழ் மக்களுடைய ஒரு பாரிய அதிருப்தி இருந்தது. இன்றைக்கு அந்த அதிருப்தி ஓரளவுக்கு நீங்கி ஒரு வகையில் ஆறுதலை தருகின்ற ஒன்றாக இந்த தகவல் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இந்த விடயத்தில் உண்மையில் இதனை முயற்சி செய்து இப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைத்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு நாங்கள் உண்மையில் நன்றி தெரிவிக்கணும், பாராட்டுகளையும் தெரிவிக்கணும் என்றே நான் நினைக்கிறேன்.
அதாவது ஒரு புதிய வித்தியாசமான முயற்சியை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினர் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளிலும் பிளவு இருக்கின்றது, கட்சிகளில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன, கொள்கை முரண்பாடுகள் இருக்கின்றன. இவை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகுந்த அதிருப்தியை கொண்டிருக்கின்றார்கள். அந்த அதிருப்தி கடந்த பொது தேர்தலிலே வெளிப்படுத்தப்பட்டும் இருந்தது. ஆகவே தமிழ் மக்களுக்கான அரசியல் யாப்பு ரீதியாக என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கலாம்? உண்மையில் தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு முதல் கோட்பாட்டு அடிப்படையில் 4 விஷயங்களை கொண்டிருக்கோம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கும், முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஆட்சி செய்கிற அதிகாரமான இறைமை அதிகாரம் இருக்கும், அவை அந்த இறைமையை அங்கீகரிக்கும். மூன்றாவது, ஒரு தேசிய இனத்துக்கு தன்னை தளபதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமை இருக்கும், அவை அந்த சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும். நாலாவது, சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுறையை உருவாக்கும். அப்ப இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள்ளே ஒரு தீர்வை கொண்டு வர்றேன்னு சொன்னால் அது ஒரு சுயநிர்ணய சமஷ்டியாகத்தான் இருக்கும். என்றால் இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமா இருக்கிறது அழிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் வர்ற அரசியல் தீர்வு எது வந்தாலும் அந்த அழிப்புல இருந்து பாதுகாப்பதா இருக்கும். பாதுகாக்காத தீர்வு உண்மையில தீர்வா இருக்கு. அது கோட்பாட்டு அடிப்படையில உண்மையில இந்த 4 விஷயங்கள் இருக்கும். அப்ப சுயநிர்ணய உரிமையுடைய சமஷ்டி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் சமஷ்டியாக்கின்னா எங்களுக்கு தெரியும். ஒரு அரசினுடைய அதிகாரத்தை, இறைமை அதிகாரத்தை, ஆட்சி செய்கிற அதிகாரத்தை மத்திய அரசு மாநில அரசுகளும் பங்கிட்டுக் கொள்கின்ற ஒரு முறை. அது அதை இன்னொரு வார்த்தையில சொல்றேன்னா தனியான நிலங்களை தனியாகவும் கூட்டான நிலங்களை கூட்டாகவும் பார்க்கின்ற ஒரு பொறிமுறை. அவை இந்த 4 விடயங்களும் கோட்பாட்டு அடிப்படையில் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த கோட்பாட்டு அடிப்படையை தான் ஒரு சமூக ஒப்பந்தமாக கைச்சாத்திர வேண்டிய தேவை இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தமிழ் கட்சிகளின் சந்திப்பில் 3 விஷயத்தை அவர் பிரதானமாக எடுத்திருக்கிறார். ஒன்று, இறைமையை அங்கீகரிக்கணும் என்றதை எடுத்திருக்கிறார், சுயநிர்ணயத்தை அங்கீகரிக்கணும் என்று எடுத்திருக்கிறார், சமஷ்டியாட்சியை உருவாக்கணும் என்றதை எடுத்திருக்கிறார். ஆனா ஒரு தேசத்தை அங்கீகரிக்கணும் என்ற விடயம் இதுல வர இல்லை, இதில் வர இல்லை. அவர்கள் அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சில வழியதன் அச்சு பிள்ளைகளை நான் காரணமாக இது வராமட்டோ தெரியாது, அந்த விடயத்தையும் அவன் கவனத்தில் உள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். குறிப்பாக இந்த கோட்பாட்டு ரீதியாக எத்தகைய விடயங்கள் உள்ளடக்க? கோட்பாட்டு ரீதியாக தான் இந்த விடயங்கள் ஏற்கனவே கொண்டமாறு. இதுக்கு அரசியல் யாப்பு வடிவம் கொடுக்கக்குள்ளேயும் 4 விஷயங்கள் முக்கியமான இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. அரசியல் யாப்பு வடிவம் கொடுக்கக்குள்ள ஒன்று, தாய ஒருமைப்பாடு மிக முக்கியம். தாய ஒருமைப்பாடுக்குள்ள வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு தமிழ் மக்கள் தங்களுடைய கூட்டிருப்பையும் கூட்டுரிமையையும் கூட்டடையாளத்தையும் பேணுவதற்கு இந்த வடகிழக்கு இணைந்த அதிகார அலகன்றது மிக முக்கியம். அது இல்லாமல் அதை பேணலாது. உண்மையில வடகிழக்கு இணைப்பு இல்லைன்னா தமிழர் தாயம் இல்லை, தமிழர் தாயம் இல்லை என்றால் தமிழ் தேசியம் இல்லை, தமிழ் தேசியம் இல்லைன்னா தமிழ் அரசியல் அர்த்தமே இல்லை. அது வடகிழக்கு இணைப்பு என்பது முக்கியமாக. எங்களுக்கு அங்கே சவாலாக இருக்க போறது என்னன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களுடைய ஆதரவு தான். அப்ப முஸ்லீம்களுடைய ஆதரவு தொடர்பாக நாங்கள் முஸ்லீம் மக்களோடு ஒரு உரையாடலை நடத்துவோம். உரையாடலை நடாத்தி அவர்கள் அதற்கு சம்மதிக்காவிட்டாலும் எங்களுக்கு வடகிழக்கு இணைப்பு தேவை. அவ இந்த இடத்துல நாங்கள் ஒரு மாற்று யோசனையை முன்வைக்கலாமா என்று ஒரு கருதுகின்ற நிலைமை காணப்படும். அதாவது வடகிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்தொடர்ச்சியற்ற வகையில் அதை இணைத்து வடகிழக்கு இணைப்பை பூர்த்தி செய்யலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இது முதலாவது விஷயம். 2வது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பிரயோகிக்கக்கூடிய சுயாட்சி அதிகாரங்கள் தேவை. அது 2 காரணங்களுக்காக தேவை என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழ் மக்களோட தேசிய இனம் என்ற வகையிலே அதுக்கு புறப்பாலியை உறுத்துடையவர்கள். 2வது, இந்த நீண்ட இன அழிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருக்கு. அந்த 50 வருஷ இடைவெளியை நிரப்ப வேணுமென்றா தமிழ் மக்கள் நிறைய அதிகாரம் வேணும். சுயாட்சி அதிகாரங்கள் இல்லாமல் அதை செய்ய முடியாது. தமிழ் மக்கள் பேரவை என்ற தீர்வு யோசனை என்றாலும் சரி, அல்லது
வடமாகாண சபையினுடைய தீர்வு யோசனை என்றாலும் சரி இந்த சுயாட்சி அதிகாரங்களை பற்றி விரிவாக கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது இந்த சமஸ்டி ஆட்சி என்றால் கூட்டும் சுயாட்சி. ஆகவே மத்திய அரசு கூட்டிலே என்கின்ற பங்கு என்ன? கூட்டில தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை இருக்கும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் மத்திய அரசு என்ற ஒரு சிங்கள பௌத்த அரசா தான் மத்திய அரசை சிங்கள பௌத்த அரசாக வச்சுக்கொண்டு இந்த அதிகார பயிர் வழங்கினாம ஒரு நாள் நடைமுறைக்கு வரும். இது எங்களுக்கு அனுபவம், வரலாற்று அனுபவம். ஆகவே மத்திய அரசிலே ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றக்கூடிய பொறிமுறையை உருவாக்கணும். இது தொடர்பாக சுவிட்சர்லாந்து சமஷ்டியிலையும் பல ஏற்பாடுகள் இருக்கு, பொஸ்னிய சமஷ்டியிலையும் பல ஏற்பாடுகள் இருக்கு. அதை நாங்கள் அதனை கவனத்தில் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நான்காவது விடயம் இந்த சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. ஏனென்றால் ஒரு கையால கொடுத்து போட்டு மறு கையால படித்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு. சோழரியாப்பினுடைய 29வது பிரிவின் ஊடாக வடகிழக்கு இணைப்பு, 29வது பிரிவில் தொடக்கம் வடகிழக்கு இணைப்பூடாக தமிழ் மொழி அரசு கர்ம மொழி வரை எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அப்ப தமிழ் மக்களுடைய விவகாரத்துல இறுதி தீர்மானம் எடுக்கிற அதிகாரம் தமிழ் மக்கள் கைகளில் இருக்கும். அப்படியான ஒரு நிலைமையோடு அப்ப இந்த 4 விடயங்களும் ஒரு அரசியல் சட்ட வடிவத்தில் இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக சட்டத்தரணிகள் பேரவை எடுத்த இந்த முயற்சி தொடர்பாக ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இத்தகைய பின்புல வரலாற்றுகளை கொண்டு சாத்வீக போராட்டம், ஆயுத போராட்டம் கனதியாக இருந்த காலகட்டத்திலும் கூட எந்த ஒரு தீர்வையும் எட்ட முடியாமல் பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் முடிந்த கதைதான் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதிலாக இருக்கின்றது. ஆகவே இது எந்த அளவுக்கு மக்கள் நம்பி இது சாத்தியமாகும் என்று கூற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையில சாத்தியமாகுதோ இல்லையோ செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கோம். தேசிய பிரச்சனை என்பது சாராம்சத்திலே ஒரு சர்வதேச பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனை. அப்ப சர்வதேச பிரச்சனை என்று சொல்லி சொன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒரு 3ஆம் தரப்பினுடைய தலையீடு இல்லாமல் தீர்க்கலாம். அவன் 3ஆம் தரப்பினுடைய தலையீடு வரக்கூடியதாக நாங்கள் இந்த சூழலை கனிய செய்வோம். அப்ப சூழலை கனிய செய்யறது தான் இங்க முக்கியம். அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்ற அந்த அரசியல் யோசனையை நாங்கள் பல மட்டங்கள்லையும் பேசுபொருளாக்கும். முதல் தாயக மட்டத்துல பேசுபொருளாக்கும், இலங்கை மட்டத்துல பேசுபொருளாக்கும், பிராந்திய மட்டத்துல பேசுபொருளாகும், சர்வதேச மட்டத்துல பேசுபொருளாகும். இந்த 4 மட்டத்திலையும் பேசுபொருளாக்கி அதை ஒரு அந்த சூழ்நிலையை கனிய செய்யணும். அதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும். என்னடா உண்மையில இந்த அரசாங்கம் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய போறேன். ஆனா நாங்கள் இது ஒரு அரசியல் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப தாயக மட்டத்துல முன்னெடுக்கிறதுக்கும் இன்றைக்கு கட்சிகளில் உள்ள பலவீனம் என்னன்னு சொன்னால் கட்சிகள்கிட்ட ஒன்றுடையும் கிராமிய கட்டமைப்புள்ளே இல்லை. அப்ப கிராமங்களுக்குள்ள போய் செய்யறதுல உள்ள கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை விழிப்பூட்டி அவர்களின் ஊடாக கிராமங்களுக்கு கொண்டு செல்லலாமா என்பதை பற்றி யோசிக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் என்னதான் குரலை எடுத்தாலும் கூட, கோரிக்கையை முன்வைத்தாலும் கூட தாயக மக்களுடைய ஒருங்கிணைஞ்ச ஆதரவு அதுக்கு இருக்கும். அந்த ஒருங்கிணைஞ்ச ஆதரவுதான் நாங்கள் அடுத்தடுத்த மட்டங்களுக்கு செல்வோம். 2வது இலங்கை மட்டத்தில் நாங்கள் சிங்கள தரப்புக்கு மட்டுமல்ல, சிங்கள தரப்புல மட்டும் பேசுபொருளாகக்கூடாது, முஸ்லீம் மலைய மக்கள் மத்தியிலே அதை பேசுபொருளாகும். சிங்கள தரப்பிலே ஒரு சாராரையாவது எங்களால் வெல்ல முடியுமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று கருதுகின்ற சிங்கள தரப்பில் பலர் இருக்கிறார். அவர்களுடைய ஆதரவை பெற்று நாங்கள் ஒரு இலங்கை மட்டத்தில் அதனை முன்னுக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 3வது பிராந்திய மட்டம் இது முக்கியமானது. ஏனென்றால் இன்னொரு அரசியல் தீர்வு வர்றாலும் பிராந்திய வல்லரசுடைய ஆதரவு இல்லாமல் வரப்போறதில்லை. பெரிய வல்லரசுகள் எல்லாம் பிராந்திய வல்லரசுக்கு பின்னால நிற்கும். அப்ப அந்த நிலையில நான் பிராந்திய வல்லரசை இதுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு அவனுடைய ஆதரவை எடுக்கும். பிராந்திய வல்லரசு இங்கே அழுத்தம் கொடுக்குறான்னா அதுக்கு உள்ளூர் அழுத்தம் வரணும். வெளி அழுத்தங்களை வச்சுக்கொண்டு அது வராது. அப்ப உள்ளூர் அழுத்தம் என்று சொன்னா முக்கியமா அழுத்தம் கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டுக்கு கூடாக நாங்கள் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய செயற்பாட்டை செய்ய. அப்ப இதை நாங்கள் முதல் தமிழ்நாட்டுல பேசுவோம்.
தமிழ்நாட்டில் பேசுபொருளாகி தமிழ்நாட்டின் ஊடாக நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறதன் ஊடாக சில முயற்சிகளை செய்யலாம். ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்கள் திருமாவளவனுடைய முயற்சியினால தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். மு.க.ஸ்டாலினும் மத்திய அரசிடம் சமர்ச்சி கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே அந்த செயற்பாடு நடக்கும். அதை இன்னும் ஊக்குவிக்கிறதான செயற்பாட்டை முன்னெடுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். 4வது சர்வதேச மட்டத்தில் இந்த சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கிற போதுதான் புலம்பெயர் தரப்பினுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னன்னா புலம்பெயர் தரப்பில் ஒரு பிரிவினர் தற்போதும் வெளியே சுயநிர்ணயம் என்ற விஷயத்தை தான் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ வெளியே சுய நிர்ணயத்தை தாயத்தில் இருக்கிறார்கள் பேசலாம். ஏன்னா இங்கே 6வது திருத்த சட்டம் தடையாக இருக்கு. நாங்கள் உள்ள சுய நிர்ணயத்தை தான் பேசணும். அப்போ அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனையை வைக்கலாம். என்னன்னா நீங்கள் இப்போ உள்ள சுய நிர்ணயத்துக்காக நாங்கள் போராடுவோம். இப்போ அது சரி வராத போது நீங்கள் வெளியே சுய நிர்ணய கோரிக்கையை முன்னெடுங்க. அவை இந்த இதுக்கு ஆதரவு தர வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு உலகளாவிய வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிற போது தான் எங்களால் முன்னுக்கு போக முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு நாங்கள் நிலத்தையும் புலத்தையும் தமிழகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கம் ஒன்றை உருவாக்கலாம். வலுவான ஒரு கட்டமைப்பு. அந்த அரசியல் பேரியக்கத்தை உருவாக்கி அதனூடாக இந்த விடயங்களை நகர்த்துகின்ற போதுதான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகவே இது ஒரு நீண்ட பணியை வேண்டி நிற்குது. அனைத்து தரப்பும் இதில் செயற்படுவதன் மூலம்தான் முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக நாங்கள் முன்பொரு சந்தர்ப்பத்தில், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் போராட்டம் கனதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலும் இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் எங்கள் உறவுகளுக்கு தெரிவித்திருந்தோம். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் என்பது திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து ஒஸ்லோ பேச்சுவார்த்தை வரை இந்திய அரசாங்கம் மற்றும் பிராந்திய வல்லரசு. இந்த 3ஆம் தரப்பு இல்லைன்னா 13வது கூட வந்திருக்காங்க. அதே போல ஒஸ்லோ வரையான பேச்சுவார்த்தை நோர்வேயினுடைய 3ஆம் தரப்பு மத்தியஸ்தோடு நடைபெற்று எல்லாமே எங்கள் மக்களுக்கு ஏமாற்றமாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தோல்விகளுக்கு மத்தியிலும் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு காத்திரமான கட்டமைப்பை எடுத்து வந்து சர்வதேச ரீதியிலும் பிராந்திய மட்டத்திலும் நாடு தழுவிய ரீதியிலும் எங்கள் மக்கள் ரீதியிலும் கிராமிய மட்டத்திலும் உருவாக்க முன்னிட்டிருக்கின்றீர்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய கருத்து. இதை எவ்வளவு தூரம் ஆழமாக செயற்படுத்த போகின்றார்கள் என்பது கட்சி தலைமைகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் இருக்கின்றது, மக்களிடத்திலும் இருக்கின்றது. இது எல்லோருக்கும் பங்களிப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்த சந்தர்ப்பத்திலே அரசியல் தீர்வினை ஒரு அரசியல் இயக்கமாக கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என அதான் நாங்கள் ஏற்கனவே கூறின விடயங்கள்லாம் உள்ளடக்கப்பட்டு முன்னுக்கு போகிற போது மக்களை இணைத்து செல்ல வேண்டும். இதை காத்திரமாக செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என வரும் பொழுது முஸ்லிம் மக்களின் ஆதரவு உள்ளது. அதற்காக எவ்வாறான ஏற்பாடுகள் தேவையாக இருக்கின்றன? உண்மையில வடகிழக்கு முஸ்லிம்கள் தாயகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுல இன்றைக்கு ஆனால் முஸ்லீம் தரப்பு அவர்கள் இன்னும் வடகிழக்கு ஒரு இணைஞ்ச ஒரு அரசியல் தீர்வுக்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் கிழக்கு தங்களுக்கு வடக்குங்களுக்கு நினைக்க பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் தரப்பும் பழைய மாதிரி அரசாங்கத்தோட பதவிகளை பெற்றிருக்கிற நிலைமை இல்லை. அதுக்கு வெளியிலான் இருக்கணும். இப்போதைக்கு அரசாங்க பதவிகளை எடுக்கக்கூடியான சூழ்நிலையும் அமைச்சர் பதவிகளை எடுக்கக்கூடியான சூழ்நிலையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் முஸ்லீம்கள் ஒரு வலுவான உரையாடலை செய்யலாமா என்பதை பற்றி யோசிப்பது நல்லது. அப்போ உரையாடலை நடத்தி முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு வகையான சமூக ஒப்பந்தத்தை உருவாக்கலாமா என்பதை பற்றி யோசிப்பது நல்லது. ஆனால் அந்த முயற்சியும் எங்களால் வெற்றி பெற இல்லைன்னா நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு நிலத்தொடர்ச்சியற்ற அதிகார அலகை நோக்கி நாங்கள் செல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிற்காலத்தில் அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் வருவார்களாக இருந்தால் நாங்கள் அவர்களோடு உடன்பட்டு அவர்களையும் இணைத்த ஒரு அதிகார அலகை உருவாக்குவது பற்றி யோசிப்பதுதான் இன்றைக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தை மிகச் சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் NPP அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம்
எந்த வகையில் இந்த பிரச்சனைகளை கையாளும் என்று பலர் நம்புகின்றார்கள், பலர் நம்பவில்லை. அதாகவே நீண்ட நெடுந்தூரமாக இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த வகையில் தங்களுடைய அதாவது ஒரு தீர்வினையோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார், நிச்சயமாக நிரந்தரமான தீர்வை தமிழ் மக்களுக்கு தருவேன் என்று. இது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? பல்வேறு சவால்கள் இருக்கின்றன இப்பொழுது சர்வதேச மத்தியிலும் உள்ளூரிலும். இந்த சவால்களுக்கு அப்பால் இந்த விடயத்தை எப்படி காத்திரமாக எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள்? அவர்களோடு எப்படி இந்த பிரச்சனையை காத்திரமாக எமது தரப்பு கையாளப் போகின்றது? தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை கட்சி என்பது ஜேபி தான். அந்த ஜேபியினுடைய கடந்த காலம் என்பது தமிழ் மக்களுக்கு சார்பாக இருக்க அவர்கள் வடகிழக்கு இணைப்பை எதிர்த்து வழக்கு போட்டு அந்த வழக்கின்படி வடகிழக்கு இணைப்பை பிரித்தவர்களும் அவர்கள், சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்தவர்களும் அவர்கள், போருக்காக சிங்கள இளைஞர்கள் கிட்டத்தட்ட 25,000 பேர் வரை சேர்த்து கொடுத்தவர்களும் அவர்கள். ஆகவே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. மற்றது அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள ஒரு சிங்கள கட்சி, சிங்கள மக்கள் மத்தியில மாறவும், சிங்கள மக்கள் மத்தியில மனம் மாறுறதுக்கான செயற்பாட்டை இவர்கள் யாராவது முன்னெடுக்கும். அவர்கள் அதுக்கும் தயார் இல்லாதவர்கள். அவர் சிங்கள மக்கள் ஏற்காத ஒன்றே இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடக்கம் எல்லாவற்றிலையும் இனப்பிரச்சனைக்கு தாங்கள் ஒரு நிரந்தர தீர்வை காண்போம், புதிய அரசியல் அப்படியே அதையெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்றார். அதே வேளையில இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வரும் பெற மாகாண சபை முறையை நாங்கள் இல்லாமல் செய்ய மாட்டோம் அன்று கூட கூறி வருகின்ற ஒரு நிலைமை தான் காணப்பட்ட. அப்ப அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தம் காரணமாக எதிர்காலத்திலே அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பதும் கஷ்டமான விடயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் இதை முன்னெடுக்காவிட்டாலும் கூட அதற்குரிய அழுத்தங்களை சர்வதேச ரீதியாக நாங்கள் கொடுத்து இந்த விடயத்தை நோக்கி முன்னேறி செல்வதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். குறிப்பாக அண்மைய நாட்களிலே பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். எங்களுடைய பிரதிநிதிகளையும் மக்களையும் பார்த்து ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது தேசிய பெரும்பான்மை கட்சியினர் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பிட்ட ஆசனங்களை கவர்ந்திருக்கின்றார்கள், அது வென்றிருக்கின்றார்கள். இது எவ்வாறு சாத்தியமானது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை என்பதை சுட்டி காட்டியும் இருக்கின்றார். இவை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அது அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட இந்த தமிழ் கட்சிகளுக்கு விழுந்த எல்லா வாக்குகளையும் சேர்த்தா அது கூட. அப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி இங்க காலூன்றினதுக்கு பிரதானமான காரணம் தமிழ் கட்சிகளுக்கு இடையான ஐக்கியமின்மைதான் முக்கியமான அது ஒன்று. மற்றது ரெண்டாவது, இந்த தமிழ் மக்கள் மத்தியில நிவாரணங்களை வேண்டி நிற்கிற மக்கள் கூட்டம் எல்லாரும் முழுக்க இருக்கு. ஏன்னா அவர்கள் தனியாக இருக்கல, அரசாங்கத்தினுடைய உதவி இருந்தால் தான் அவர்களால் மேல்நிலைக்கு வரலாம் என்ற நிலைமை இருக்கு. அப்போ அதுக்காக ஏற்கனவே இந்த சிங்கள முகவர் கட்சிகள் இங்கே செயற்பட்டோம். நேரடியாக இருந்தது, முகவர்களாக இருந்தது. அது அதில் முக்கியமாக அங்கே ராமநாதன், டாக்டர் தேவானந்தா, விஜயலாமேஸ்வரன் அவைக்கென ஒரு வாக்கு வங்கி இருந்தான். அவ்வளவு வாக்கு வங்கியும் திரட்டாக இந்த தடவை என்பிபிக்கு போன நிலைமை காணப்பட்டது. அதாவது மக்கள் மத்தியில குமார திசாநாயக்காரோட ஒரு சிறிய கவர்ச்சியும் இருந்தது. அது ஒன்று. மற்றது ஏற்கனவே இருந்த எங்கெந்த இடதுசாரிகள் பலர், அது விடுதலை இயக்கங்கள்ல இருந்த இடதுசாரிகள் என்றாலும் சரி, அல்லது பாரம்பரிய இடதுசாரிகள் என்றாலும் சரி, அவர்கள்ட்டையும் ஜேபி தொடர்பான என்பிபி தொடர்பான ஒரு கவர்ச்சி இருந்தது. அப்ப அவர்களும் ஒரு வகையில ஆதரவு கொடுத்த நிலைமைதான். இதுகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுக்கு இங்கே ஒரு வெற்றியை கொடுத்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனாலும் இது ஒரு தற்காலிகமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளே முன்னெடுப்போம். ஆனால் அவை ஒருபோதும் முன்னெடுக்க போறீங்க. தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு 5 பிரச்சனை கொண்டு அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இருக்கு. இன அழிப்புக்கு பொறுப்பு கூடல் பிரச்சனை இருக்கு, ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்கு, மற்ற இந்த நிலமாறு கால நீதி பிரச்சனையான அரசியல் கைது என்ற விவகாரம், காணாப்புறம் விவகாரம், காணி பறிப்பு விவகாரம் இருக்கு, அன்றாட பிரச்சனை இருக்கு.
இதில் ஒன்றையும் கூட முன்னேற்றக்கூடிய வகையில் அரசாங்கம் செய்யலை. மறுபக்கத்தில் இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் தொடர்ற நிலைமை, கிலோயா தையிட்டி எல்லாம் அப்படி அந்த வகையில் வந்தது. ஆகவே இது ஒரு தற்காலிகமாக இருக்குமே ஒழிய நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஆனாலும் தமிழ் கட்சிகளுடைய ஒரு ஐக்கியம் என்றது மிகவும் அவசியமான என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்லது உறவுகளே, இதோடு இன்றைய சமகால அரசியல் பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எம்மோடு இணைந்து கொண்ட ஆய்வாளரும் பிரபல சட்டத்தரணியுமான திரு ஜோதிலிங்கம் அவர்களுக்கு முன்பே தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி.